الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون وقال أيضا يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا وقال أيضا استغفروا ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا صدق الله العليم. قال نبينا عليه الصلاة والسلام طوبى لمن وجد في صحيفته استغفارا كثيرا أو كما قال عليه الصلاة والسلام. துஆவுடைய நேரமாக இருக்கிறது. நம்முடைய நிகழ்ச்சி முடிவுக்கு வந்திருக்கிறது. அதாவது தயவு செஞ்சு இன்ஷா அல்லாஹ் வெளியில் உள்ள சகோதரர்கள் அனைவரும் உள்ள வாங்க. ஜோர்னி வாலா உள்ள சகோதரர்கள் வெளியில் உள்ள எல்லா சாத்திகளையும் உள்ளே அனுப்பி வைங்க. நெருக்கமாக உட்கார்ந்து கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் கொஞ்சம் நெருக்கமாக வாங்க, பின்னால வர்றவங்களுக்கு எல்லாம் வசதியா இருக்கும். அதிகமான பேர் வெளியில இருக்கிறீங்க, இன்ஷா அல்லாஹ் வாங்க. துஆவுடைய நேரமா இருக்குது. மேலான பெரியார்களே சகோதரர்களே, துஆ என்பது ஒரு பெரிய ஒரு அமல். அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு கிடைப்பது என்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. வரப்புகல் கஃபூருர் ரஹ்மா, அல்லாஹ் கிருபையாளன், பாவங்களை மன்னிக்க கூடியவன். அதனால சகோதரர்களே, நாம் நாவால மாத்திரம் அல்லாஹ் பாவத்தை மன்னி அல்லாஹ் பாவத்தை மன்னின்னு சொல்லக்கூடாது, உள்ளத்தாலையும் சொல்லுவோம். தௌபத்தன் நசூஹான்னு வாங்க, உள்ளமும் சொல்லுவோம் நான் செஞ்சது தவறுதான், நான் பிறகு செய்ய மாட்டேன். ஆனா இன்னைக்கு நிறைய நாக்கு தான் அல்லாஹ் பத்தி பேசினாலும் பாருங்க, நாவு சொல்லுது அல்லாஹ் தான் படைச்சான், அல்லாஹ் தான் செஞ்சான், அல்லாஹ் தான் என்னை ஆளாக்கினா, அல்லாஹ் தான் மனைவி தந்தான், எல்லாம் நாவு சொல்லுது. ஆனா உள்ளத்துல கொஞ்சம் கேட்டு பார்த்தா அது கொஞ்சம் தடமாறமாய் தான் தெரியுது. நாவு சொல்லணும், உள்ளமும் சொல்லணும். எந்த சந்தர்ப்பத்திலும் நாவும் உள்ளமும் சேர்ந்து சொல்றேன்னா என்ன? உதாரணமாக யாராவது ஒருத்தட்ட கேட்கிறாரு, மையத்து பார்க்குமா அப்படி, அதை என்ன சொல்லுவாரு? மையத்து பார்க்குமா சொல்லுங்க. நம்ம ஊர்ல பார்க்காது, இங்க பார்க்குமா? பார்க்காது, பார்க்கவே பார்க்காது. அதுதான் மையத்துன்றது. மையத்து பேசுமா? பேசாது. மையத்து பிடிக்குமா? பிடிக்காது. மையத்து நடக்குமா? நடக்காது. சுபஹானல்லாஹ், பொல்லோ ஜபர்தஸ்த் பேச்சு. மையத்து பார்க்காதல்ல, பார்க்கவே பார்க்காது. பிடிக்குமா? பிடிக்கவே பிடிக்காது. நடக்குமா? நடக்கவே நடக்காது. அவ்வளவு உறுதி அவனுக்கு. உறுதி. அப்படின்னா இன்னைக்கு இரவு மையத்தோட ரூம்ல தனிய நைட்ல படுக்கிறியா? முண்டேண்டா ஏண்டா, மையத்து தான் பார்க்காது இல்ல, மையத்து பேசாது இல்ல, மையத்து நடக்காது தானே. படு. பார்க்காதுதான், பார்த்துருச்சுன்னா அடுத்த நாள் 2 மையத்து ஆயிருவேண்டாளா? பார்க்காதுதான், பார்த்துருச்சுன்னா மையத்து சிரிக்காது, சிரிச்சிருச்சுன்னா 2 மையத்து ஆயிரும். மையத்து பிடிக்காது, சரிதான். நைட்ல கைய போட்டுச்சுன்னு வைங்க மையத்து, காலையிலே மையத்து ஆயிருவா. அப்ப என்னடா இந்த மாதிரி பேசின? அல்லாஹ் செய்யறான், அல்லாஹ் செய்யறான். உள்ள ஒத்துக்குது இல்லையே. மையத்து பேசாது, மையத்து பார்க்காது, பேசுறல்ல, உள்ள ஏன் சொல்லுது அப்படி? அதனால சகோதரர்களே, உள்ளமும் சொல்லணும் யா அல்லாஹ் நான் பாவிதான், நாவும் சொல்லணும் நான் யா அல்லாஹ் நான் பாவிதான், நீ மன்னிக்காம என்ன வேற யார் இருக்கிறா யா அல்லாஹ் மன்னிக்கிறது? நான் பாவிதான், உண்மைதான், நான் பாவம் செய்யக்கூடியவன் தான். ஆனா உன்னை தவிர மன்னிக்க ஒருத்தனும் இல்லையே. அல்லாஹ்வை கேட்கிறாங்க மலாயிமார்ட்ட, அடியான் அழுகிறான் இல்ல? ஆமா அழுகிறான் யா அல்லாஹ். தௌபா செய்யறான்? ஆமா. என்ன தவிர வேற யாராவது அவன் பாவத்தை மன்னிக்க இருக்கிறாங்களா? அல்லாஹ் கேட்கிறான். மலாயிக்கமா சொல்றாங்க இல்லையா அல்லாஹ், நீதான் கஃபார், விரும்பியோ விரும்பாமலையோ நீதான் மன்னிக்கவன். அல்லாஹ் சொல்கிறான் நீங்க சாட்சியாக இருங்க, நான் அவனோட பாவத்தை மன்னிக்கிறேன். சொல்லு. ஒரு காட்டரபி வந்தார், யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதன் பாவம் செய்யறான், அல்லாஹ் என்ன செய்யறான்? கோபப்படுறான். அவன் தௌபா செஞ்சா அல்லாஹ் சந்தோஷப்படுறான். அப்படியா? ரெண்டாவது தடவை அந்த பாவத்தை செஞ்சா அல்லாஹ் கோபப்படுறான், தௌபா செஞ்சா சந்தோஷப்படுறான்.
மூணாவது தடவை வந்து அதே பாவத்தை செஞ்சா அல்லாஹ் கோபப்படுறான், தௌபா செஞ்சா அல்லாஹ் சந்தோஷப்படுறான். அந்த காட்டரவி கேட்டாரு, இலாமத்தா யா ரசூலல்லாஹ், இலாமத்தா, எதுவரை எதுவரை? மன்னிக்கிறான் பிறகு செய்யறான், பிறகு மன்னிக்கிறான் பிறகு செய்யறான். சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, காட்டரபியா இருந்தாலும் தெளிவா கேட்கிறார், தெளிவான கேள்வி. சொன்னாங்க, எனது தோழனே, நீ பாவம் செய்து செய்து களைத்து போய் விடுவாய், அல்லாஹ் மன்னித்து மன்னித்து களைத்து போயிட மாட்டான். ரொம்ப இறக்கம் உள்ளவன், ஒரு தாயோட 70 மடங்கு பாசம் உள்ளவன். அல்லாஹ் சொல்லுவான் கியாமத் நாள்ல, ஒருத்தன் அமலன் இருக்கும் பொழுது நன்மை தராசு தீமை தராசு ரெண்டு அப்படி சமமா இருக்கும், பேலன்ஸா இருக்கும். ஒரு நன்மை இருந்தா போதும், சொர்க்கம் போயிடலாம். அல்லாஹ் சொல்லுவான், போ போயிட்டு யார்கிட்ட வாங்கிட்டு வா. நன்மை கொடுக்குற உலகம் அது. போறான் போறான் போறான், உம்மட போறான், உம்மா சொல்றான், அந்த பேச்ச பேச, அந்த பெட்டியை தூக்கிறாதீங்க, ஓடிடு. வாப்பாட போறான், வாப்பா ஒரு நன்மையை தந்துருங்க வாப்பா. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வலா யுஸ்அலு ஹமீமுன் ஹமீமா. அது மட்டுமல்ல, ஜிக்ரி தோஸ்த், உயிர் நண்பன் சொல்றான் இல்லையா, உயிர் நண்பன் போறாரு. நண்பா ஒரு நன்மையை தாடா, உன்னால தாண்டா பத்த வச்சேன், நான் அப்படி ஆள் இல்லடா, சபூதாரி போகிற உன்னால தானே வேற எங்கேயோ வந்தேன், உன்னையால தாண்டா நாசமா போனேன், ஒரு நன்மையை கூடுறா. அந்த பெட்டி இங்க தூக்காத, அது அங்கோடு முடிஞ்சு போச்சு. இங்க நன்மை கொடுக்குற உலகம் இல்ல, அங்க நன்மை செய்ய முடியாது. இங்க எத்தனையோ நன்மைகள் சுபஹானல்லாஹ். இப்ப நீங்க ஒரு சுபஹானல்லாஹ் சொன்னீங்கன்னா 49 கோடி சுபஹானல்லாஹ் சொன்ன நன்மை எவ்வளவு பெரிய பாக்கி. நன்மையோட பொறுமதிப்பு தெரியாது. அது மௌத்து வரணும், சக்கராத் வரணும். சக்கராத் வரக்கூடாதா, ஆஹா எல்லாத்தையும் சேர்த்தனே, என் வண்டியில ஏத்திக்கிட்டனே, நன்மை ஏத்தலையே. ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னால வர முடியுமா? வர முடியாது. வண்டி ஓட்டிட்டு போறான், ஒரு கையை போட்டாராம். பார்த்தா யாரு கேட்டா, நீங்க யாரு? நான் மிஸ்டர் டாலர். டாலரா நீங்களா? வண்டியில எனக்கு இடம் இருக்குமா? உங்களுக்கு இல்லாத இடமா? டாலர் இல்லையா? ஏறுகின்றார, ஏறி டாலரை ஏத்திக்க அப்படி சூடா போறார், சந்தோஷமா போறாரு. இன்னொரு கையை போட்டாரு முன்னால. இது யார? டாலர் தான் ஏறிட்டாரு. இப்போ நீங்க யாரு? நான் மிஸ்டர் யூரோ. அது அளவு பொறுமதி இல்லையா? ஏறுகின்றாரு. இடம் இருக்கா? உங்களுக்கு இல்லாத இடமா? வண்டியில ஏறிக்கோங்க. போறாரு. போற நேரம் ரொம்ப தூரம் போறாரு, இன்னொரு கை போட்டாரு. யாருடா? யூரோவும் சரி டாலரும் சரி, இது யாருடா? நான் தான் திரகம். திரகம் தெரியுமா? உங்க வண்டியில எனக்கு இடம் இருக்குமா? உங்களுக்கு இல்லாத இடமா? ஏறுகளை ஏத்திக்கிட்டாச்சு. இப்ப வாழ்க்கையில டாலர் இருக்கு, யூரோ இருக்கு, திரகம் இருக்கு, சந்தோஷமா போறாரு. போற நேரம் இன்னொருத்த கையை போட்டாராம். என்னடா இது, யார் மூஞ்சில முடிச்சேன், இப்படி எல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கிறாரு. சரி நிப்பாட்டினாரு. நீங்க யாரு? நான் தான் மிஸ்டர் தீன். தீன்னா அல்லாஹ்வுடைய கட்டளை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை. நான் உங்க வண்டியில இடம் இருக்குமா? ஐ அம் வெரி சாரி, நோ பிளேஸ் இன்டாடா. தீன் கஞ்சிதா, அட பாவி ஏத்திக்கோடா. நான் இருந்தா தாண்டா டாலரால நிம்மதி கிடைக்கும், நான் இருந்தா தான் யூரோவால நிம்மதி கிடைக்கும், நான் இருந்தா தான் திர்கமால நிம்மதி கிடைக்கும். நான் இல்லையா உன் வாழ்க்கை நாசமா போயிடும், உப்பு சப்பு இல்லாம போயிடும். உப்பு இருக்காது, உப்பு இல்லாத பண்டம் குப்பை தான் போகும். தீன் இல்லாத வாழ்க்கை தற்கொலையில போய் முடியும். அதனால ஏத்திக்கோடா. நோ ஐ அம் வெரி சாரி, வெரி சாரி. சாரி இல்லடா, ஏத்துடா, முடியாதுன்றார். எவ்வளவோ தீன் கெஞ்சுது, கெஞ்சது இல்லையா? கெஞ்சது இல்லையா? வடநாடு ஜமாத்து வேணுமா, ஃபாரின் ஜமாத்து வேணுமா, லோக்கல் ஜமாத்து வேணுமா, படிச்சவன் வேணுமா, படிக்காத வேணுமா, பிச்சைக்காரனை போல தெரு தெருவா வரானா இல்லையா? வீடு வீடா வரா இல்லையா? அண்ணே வாங்க, வாப்பா வாங்க, பள்ளிக்கு வாங்க, உங்க வண்டியில என்னை ஏத்திக்கோங்க கேக்குறோமா? சும்மா ஓடுற ஓட்டம் இருக்கு. போலீஸ்காரனை கொண்ட கூட அப்படி ஓட மாட்டான். பையன் வந்து கேக்குறான், அப்பா எங்க? வாப்பா வாப்பா சொன்னாரு இல்லன்னு சொல்லி, அவருக்கு என்ன தெரியும், சொன்ன மாதிரியே சொல்றான். இப்போ அப்ப இவரு தீன ஏத்தல, தீன் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்? போய் சந்தோஷமா போறார். இப்போ உள்ளத்துல கையை போட்டாரு. இது யாருடா? நிப்பாட்டினாரு. நீங்க யாரு? சொன்னாதான் மிஸ்டர் இஸ்ராயில். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிற ஒரு உயிரை வாங்குறதுக்கு. இஸ்ராயிலா? இஸ்ராயிலா? கலிமா வருது இல்ல. பின்னுக்கு திரும்பி பார்க்கிறாரு. டாலர் இருக்கு, யூரோ இருக்குது, திர்ஹம் இருக்குது, தீன் இல்ல. இஸ்ராயில் மன்னிச்சுக்கோங்க, கொஞ்சம் அனுமதித்தாங்க, நான் ரிவர்ஸ் கியரை போட்டு பின்னுக்கு போய் தீனை ஏத்திக்கிட்டு வாரேன். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, தம்பி ஓ வண்டிக்கு ரிவர்ஸ் கியர் இருக்கலாம், வாழ்க்கை இந்த வண்டிக்கு ரிவர்ஸ் கியர் இல்ல.
ரப்பி இர்ஜிஊன், யா அல்லாஹ் இதை கொஞ்சம் பிற்படுத்தி, யா அல்லாஹ் லஅல்லி ஆமலு சாலிஹன், நல்ல சாலிஹான அமல்கள் செய்து விட்டு வருகிறேன். கல்லா, பேசாதே, இல்ல இஹ்ஸௌஹா, பொத்துவாய, வலா துகல்லிமுன், பேசாதே. ரப்பனா, பார்த்துட்டேன் யா அல்லாஹ், அபுஸர்னா, கேட்டுட்டேன் பார்த்துட்டேன், கொஞ்சம் பிற்படுத்தி யா அல்லாஹ். கிடைக்குமா? சந்தர்ப்பம் கிடைக்குமா? கிடைக்காது. நம்ம வண்டிக்கு ரிவர்ஸ் கியர் இருக்கு, வாழ்க்கை வண்டிக்கு இல்ல. 50ன்னா 51 தான், அப்புறம் 45 ஆக முடியாது, 40 வர முடியாது, 30 வர முடியாது. மீன் 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 தெரியுதானே? மீன் மீன் போகுதான், போற நேரம் பின்னுக்கு திரும்பி திரும்பி பார்த்து பார்த்தே போகுதான். குட்டி மீன் எல்லாம் இருக்கு இல்லையா? என்ன இன்னைக்கு உமா ரொம்ப தான் லுக்கு விடுறாங்க, என்னம்மா? இல்ல ஒரு விஷயம் சொல்லுவேன், கேக்குறியா? சின்ன மீன், என்னம்மா சொல்லுங்க. இல்ல நான் ஒரு ரசிகை செய்வேன், ஒரு விஷயம் சொல்லுவேன், அதை நீ கேட்டுக்கோ, அதை கேட்டு நடந்தா தப்பிச்சுக்கிருவீங்க, கேட்கலையா மாட்டிக்கொள்ளுவீங்க. சொல்லுங்கம்மா, என்ன வேணும், என்ன செய்யும்? இல்ல நீங்க எல்லாம் போற நேரம் ஒரு தூண்டில் மாதிரி ஒன்று இருக்கும், அதுல அருமையான சாப்பாடு ஒன்று இருக்கும், அதுல வாய வச்சிடாத, வாய வச்சிடாத. வாய வச்சா இன்பமா இருக்கும், சுவையா இருக்கும், பிறகு அது அப்படியே கீழே வரும், நீ இன்னும் கொஞ்சம் சாப்பிடுவ, உன் வாய் மாட்டிக்கும், அப்படியே நீ மேல இழுப்படுவ. பார்த்தா பிரமாண்டமான வானம், பெரிய சூரியன், சந்திரன், காற்று, பூமி, ஓ வாய் ஒரு நூல்ல கட்டி இருக்கும், அந்த நூல்ல ஒரு கம்பு இருக்கும், அந்த கம்பு ஒரு கை பிடிச்சிருக்கும், அந்த கம்பு அந்த கைக்கு ஒரு உருவம் இருக்கும், 32 பல்லு இருக்கும், ஈன்னு சிரிப்பான், நீ பயந்துருவ. பிறகு ஒரு சட்டி இருக்கும், அதுல போடுவான், பிறகு வீடு ஒன்று இருக்கும், அங்க கொண்டு போவான், அங்க போய் அங்க ஒரு உருவம் இருக்கும், அது இதை விட பயங்கரமா இருக்கும், பெரிய முடி இருக்கும், அது ஈன்னு இருக்கிறது எடுக்கும். பிறகு உன்னைய துண்டு துண்டா வெட்டி மிளகா போட்டு உன்னை அப்படி பரட்டி நெருப்புல சட்டியை வச்சு அதுல எண்ணெய் ஊத்தி அதை கொதிக்க வச்சு உன்னை போட்டு பொரிச்சு பிறகு சாப்பிட்டு அந்த எலும்பு இருக்கு இல்லையா, அதை கூட விட மாட்டான், மியாவ் மியாவோட பக்கத்துல இருக்கும், அதை பவு பவுடருக்கும் போடுவாங்க. அதனால பிள்ளைகளே என் பேச்ச கேளுங்கப்பா, இந்த உம்மாக்கு ஒரே இதுதான் வேலை, ஒரே அதோ ஏதோ அதோ ஏதோ. என்ன மாதிரி கம்ப்யூட்டர் காலம், இன்டர்நெட் காலம், ஒட்டகத்துடைய காலத்திலே இருக்கிறீங்க. அது ஒட்டான் காலமா? அது அன்னைக்கு சரி, இன்னைக்கு சரி வராது, அது அந்த காலத்துக்கு சரி. ஃபர்தா சரி, தாடி சரி, இந்த ஜுப்பா நபியுடைய சுன்னத், நபியுடைய தரீகா அந்த காலத்துல சரி உம்மா, அது ஒட்டக காலம். இது கம்ப்யூட்டர் காலமா? இது ஹராம், இது ஹலால், அதை செய்யாத, இதை செய்யாத. இது அஜ்ரத்மாரோட வேலையை தான், அஜ்ரத்மாரோட வேலையை தான், அது செய்யாத, இது செய்யாத. அப்படியெல்லாம் செய்யாமல் தான் இவரோட வாழ்க்கையில முன்னேற முடியுமா? அதான் சொல்லிக்கிறார் ஆறுதலுக்கு. அப்ப கேட்கல, அப்படி போற நேரம் சொன்ன மாதிரி ஒண்ணு தொங்குது, ஒரு மீன் போய் அப்படியே வாய வச்சுச்சான், என்ன சுவை, அது இன்னும் போய் கீழே வந்துச்சு, நல்லா சாப்பிட்டுச்சு. சொல்லிச்சா நல்ல நேரம் உம்மோட பேச்ச கேட்கல, உம்மோட பேச்ச கேட்டிருந்தா இந்த சுவையான சாப்பாடு கிடைச்சிருக்குமா? அப்படின்னு சொல்லி முடியல, மாட்டிக்கிட்டாச்சு. மேல இழுப்பட்ட உடனே தண்ணிக்கு மேல வந்தா உம்மா சொல்றதெல்லாம் தெரியுது. மீண்ட கண்ணை பார்த்திருக்கீங்களா? என்ன முழி, சக்கராத் முழி, அது புடிவாகுது. எந்த மீண்ட கண்ணால பொத்தி இருக்கா சொல்லுங்களேன்? புட்டி திறந்து எவ்வளவு திறக்க முடியுமோ அவ்வளவு திறந்து இருக்கும். அவ்வளவு திறந்து உம்மா சொன்ன வானம், உம்மா சொன்ன அந்த நூல், உம்மா சொன்ன கம்பு, உம்மா சொன்ன கை. மீனை பிடிச்சா மீன் பிடிக்கிற அழுவானா, மீன் கிடைச்சிருச்சேன்னுவானா, மீன்வா சுபஹானல்லாஹ். உம்மா ரப்பனா அபுஸர்னா, பார்த்துட்டேன் உம்மா, வசமைனா கேட்டுட்டேன் தாயே, ஃபர்ஜனா என்னை கொஞ்சம் காப்பாத்துங்க உம்மா, நான் மாட்டிக்கிட்டேன். நீங்க சொன்ன அந்த கயிறு தெரியுது, நீங்க சொன்ன கம்பு தெரியுது, நீங்க சொன்ன உருவம் தெரியுது, சிரிக்கிறோம், பயமா இருக்கும்மா, கொஞ்சம் காப்பாத்துங்க. உம்மா சொல்றா, என்னால முடியாது தம்பி, முடியாது. இதுக்குதான் நேரத்தோட சொன்னேன், சக்கராத் வந்துருச்சு. மனிதன் சொல்கிறான், யா அல்லாஹ் பார்த்துட்டேன், யா அல்லாஹ். உலமாக்கள் சொன்னாங்களே அதை பார்த்துட்டேன். இஸ்ரா வந்திருக்கிறாங்க, நல்லவங்களா நல்லவன் தோட்டத்துல, கெட்டவனா கெட்டவன் தோட்டத்துல. மேலான பெரியாலே சகோதரர்களே, அப்போ நன்மைக்கு ஓடுறார், நன்மைக்கு ஓடுறார். வேலை இங்க வந்துடாது, ஓடுறார். ஒருத்தன் கேட்கிறான், இங்க வாப்பா, என்னப்பா ஒரு வேகமா ஓடி இருக்கிற? இல்ல ஒரு நன்மை குறைஞ்சு போச்சு, அந்த நன்மை இருந்தா நான் சொர்க்கத்துக்கு போயிருவேன். அப்படியா? நான் தாரேன், நான் தாரேன் உனக்கு. நன்மையா? ஆமாடா, டென்ஷன் ஆகாத, நான் உனக்கு தந்துடுறேன். நன்மை எடுத்துட்டு ஓடி வாரா, யா அல்லாஹ்
என்ன காரியம் நடந்துருச்சு, என் காரியம் நடந்துருச்சு. என்னப்பா நடந்துச்சு? இல்ல அல்லாஹ் நன்மை கிடைச்சிருச்சு. அல்லாஹ்க்கு எல்லாம் தெரியும். அல்லாஹ் எவ்வளவு இறக்கமுள்ளோடு பாருங்க. நன்மை கிடைச்ச உனக்கு, இந்த உலகத்தோட நன்மை தந்தானா அவனுக்கு கூட்டு வந்துடாது. அவனையும் அழைச்சிட்டு வந்தாச்சு. கேட்டானா அல்லாஹ், நீ நன்மை கொடுத்தியாப்பா? ஆமா அல்லாஹ். ஏடா கொடுத்த? நன்மை கொடுக்கிற இடமா இது? இல்லையா அல்லாஹ், நான் நரகவாதியில் முடிவாக்கப்பட்டுட்டேன். என்கிட்ட ஒரு நன்மை இருக்கு, அதை எடுத்துக்கிட்டும் நரகத்துக்கு தான் போக போறேன், அது இல்லாம நரகத்துக்கு தான் போக போறேன். அதை எடுத்து நரகத்துக்கு போறதை விட அதை இவனுக்கு கொடுத்து இவனை சொர்க்கத்துக்கு அனுப்பி நான் நரகத்துக்கு போறேன். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஜலாலியத், அல்லாஹ்வுடைய ரோஷம். அல்லாஹ் சொல்றான், இந்த கியாமத்திலே என்னை விட கொலைவல்லலாக போறியா நீ? என்னை விட ரஹீமாக போறியா நீ? நன்மையை கொடுத்ததால் உன்னையும் மன்னிக்கிறேன், நன்மை எடுத்ததால் உன்னையும் மன்னிக்கிறேன். ரெண்டு பேரும் சொர்க்கம் போடுவாங்க. சுப்ஹானல்லாஹ். மேலான பெரியார்களே, சோதர்களே, ஆக அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் இரக்கம் உள்ளவன். அதனாலே அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை தேடி அழாத நபிமார்கள் இல்லை. இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா லியக்ஃபிர் லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக் வமா தஅக்கர். நபியே, உங்களை முன்னால பின்னால் எல்லா பாவத்தையும் நான் மன்னிச்சிட்டேன் என்று சொன்னா அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 100 தடவை இஸ்திக்ஃபார் செய்றாங்க, பாவ மன்னிப்பு தேடுறாங்க. இப்ப நம்ம எத்தனை தடவை செய்யணும் சகோதரர்? அஃதலுல் பஷரி பாதல் அம்பியா, நபிமார்களுக்கெல்லாம் அடுத்த அந்தஸ்துள்ள ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கைஃப ஹாலி யா இலாஹி லைஸ லீ கைருல் அமல் சுஅமாலி கஸீருன் ஜாது தாதி கலீல் ஐன மூஸா ஐன ஈசா ஐன யஹ்யா ஐன நூஹ் أنت يا صديق عاصي تب إلى مولى الجليل جد بلطفك يا إلهي من له زاد قليل مفلس بصدق يأتي عند بابك يا جليل. அபூ பக்கர் படிக்கிறார், கைஃப ஹாலி யா இலாஹி, யா அல்லாஹ் என் நிலைமை என்னாகுமோ? லைஸ லீ கைருல் அமல், என்கிட்ட எந்த நல்ல அமலும் இல்லை. யார் சொல்ற அமல் இல்லைன்னு? 8 சுவர்க்க நன்மாராய் சொல்லப்பட்ட சஹாபி. நாம் எல்லாம் சுவர்க்கத்தை வைத்து பெருமை அடிப்போம், நான் இந்த சுவர்க்கத்திலே, நான் இந்த சுவர்க்கத்திலே. ஆனால் அபூபக்கர் எந்த சுவர்க்கத்துக்கு போயிட்டாங்களோ அந்த சுவர்க்கம் அபூபக்கரை வைத்து பெருமை அடிக்கும். நான் எப்படிப்பட்ட சொர்க்கம் தெரியுமா? எனக்குள்ள அபூபக்கர் இருக்கிறார். எந்த சஹாபி இல்லைன்னாலும் அவன் காஃபிராக மாட்டான், பாவியாகுவான். ஆனால் இவன் அபூபக்கரை சஹாபி இல்லைன்னாலும் அவன் காஃபிராகிடுவான் சகோதரர்களே, காஃபிராகிடுவான். ஏன்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இத் யகூல் லி ஸாஹிபிஹி. சஹாபியத்தை, தோழமைத்துவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல நிரூபிக்கிறான். சோதனை அழகாகவும் இல்லை, எல்லாரும் இருக்கிறாங்க, நம்மளுக்கு ஏன் அழுவ வருதில்லை? ஏன் பயம் வருதில்லை? மேலான பெரியாலே சோதனை. ஆகையால் அழுவோம். ஏன்னா நம்முடைய உள்ளத்துல பாருங்க, அல்லாஹ்வுடைய அந்த அன்பு ரொம்ப குறைஞ்சிருக்கு இல்லையா? நேற்று சொன்ன மாதிரி எல்லாம் படைச்சது அல்லாஹ் தான், அது உள்ள என்ன ஒத்துக்குது இல்லை. நான் என் மனைவியை பார்க்கணும், நான் இல்லைன்னா எப்படி? நான் பிள்ளைகளை பார்க்கணும், நான் இல்லைன்னா எப்படி? எப்படி அப்படியே சொல்லியிருக்கு. அதனால மனைவி கணவனை ரப்பாக்கி, என் கணவன் இல்லைன்னா முடிஞ்சு போச்சு, என் புள்ள யூகே போகலையா, என் பையன் கனடா போகலையா, என் குடும்பம் நடு தெருவில். நவுசுபில்லாஹ், என்ன வார்த்தைகள் பாருங்க. இப்ப மாப்பிள்ளை கடவுளாய் ரப்பாவை சொல்லி சொல்லி இப்ப மாப்பிள்ளை மௌத்து, மையத்து மௌத்தாயிட்டாரு, பொஞ்சாதி அழுகுறா. எப்படி அழுகுறா? சுப்ஹானல்லாஹ். போயிட்டீங்களே, நான் எப்படி சாப்பிடுவேன், நான் அப்படி இருப்பேன். மையத்தை கொண்டு போறாங்க, போறீங்களே, மையத்து தலையை தூக்கி ஏன் வாரியா, நான் போயிடுவாங்களா சேர்ந்து? மையத்துக்கு பேசுற சக்தியை கொடுத்துட்டாங்களா? போறீங்களே, தலையை தூக்கி ஏன் வாரியா, போயிடுவாங்களா? கொண்டு போறீங்களே தூக்கிட்டு போறவங்க ஏன் சொல்ல? மனைவி மாட்டே சொல்லுங்க, உன்னை படைச்சதல்ல, என்ன படைச்சதல்ல, உன்னை நம்பி என்னைய படைக்கல, என்னை நம்பி உன்னைய படைக்கல. வானத்தை படைச்சது யாரு சொல்லுங்க? பூமியை படைச்சது யாரு? இந்த அன்ன சராச படைச்சது யாரு? பாதுகாக்கிறது யாரு? அரவணைக்கிறது யாரு? வளர்க்கிறது யாரு? மாட்ட படைச்சது யாரு? புல்ல படைச்சது யாரு? திங்க வச்சது யாரு? பாலை வெளியாக்குறது யாரு? குடிக்கிறது யாரு?
அல்லாதான் குடிக்கிறானா போச்சு. நினைச்சேன் நாக்குல ஒண்ணு உள்ளத்துல ஒண்ணு விளங்கிச்சா. இப்ப சும்மா அல்ல, சும்மா பாலை அல்லாதான் குடிக்கிறானா எப்ப இருந்தோ தெரியல. அரவா குறிச்சில பாலை குடிக்கிறது அல்லா போல தெரியுது. அரவா குறிச்சி மக்கள் மட்டும் கையெழுத்துங்களே இன்ஷா அல்லாஹ். இந்த மஹல்லா வாசிகள் மட்டும் கையெழுத்துங்க. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கா இல்லையா இந்த காட்சியை பார்க்கும் பொழுது? சொல்லுங்க. நினைச்சுக்கலாம் இப்படி ஒரு கிரௌட் வரும். அல்லாட வேலை. இன்னைக்கு மகத்தான நாள், பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள். உங்க டைரியில எழுதி வச்சுக்கோங்க, உங்க பிள்ளைங்க சந்ததியில பார்க்கட்டும். மகத்தான பாக்கியம் சகோதரர்களே. யுரீதுன அய்யுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். பூன் ஊதி அல்லாஹ்வுடைய ஒளியை அழிக்க பார்க்கறியா? பூன் ஊதினா சூரியன் அழிஞ்சிருமா? சூரியன் ஒளி மங்கிருமா? வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, அல்லாஹ் தந்த ஒளியை தந்த தீனை பூர்த்தியாக்கியே தீர்வான் சோதர்களே. அல்லாஹ் மேல சத்தியமாக சொல்கிறேன். இன்னல் பாத்திலே கான ஜஹூகா, ஜஹூக் என்ற வார்த்தையோடு கான சேர்ந்தா அசத்தியம் அழிந்தே தீரும். அது தலை தூக்காது. அசத்தியம் தலை தூக்காது, அது அழிந்தே தீரும். சோழே அல்லாஹும்ம லா மானி லிமா அதைத் வலா மாத்தி லிமா மனாத். அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்ய நாடிட்டால் தடுப்பவர் யாரும் இல்லை, தடுக்க நாடிட்டா அதை செய்யவும் யாரும் இல்லை. அதனால இப்ப நம்ம தௌபா எடுத்துட்டு வந்துட்டோம். இப்ப நம்ம சில வேலை செய்யணும், அப்பதான் தௌபா கபூல் ஆகும். தௌபா கபூலாக சில வேலை செய்யும். ஒன்று உள்ளத்தால நம்ம நினைச்சுக்கிறோம், இது போற பாவத்தை செய்ய மாட்டேன், செஞ்ச பாவத்தை நினைக்கணும், இப்படி செஞ்ச அதே நினைச்சுக்கணும், செய்ய மாட்டேன். இது ஒரு வரம். அடுத்தது, உங்களுக்கு யார் யார் என்னென்ன தவறுகள் செய்தார்களோ அதை நீங்க மன்னிக்காத வரை அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான். இது முதல் முக்கியமான விஷயம். உங்களுக்கு யாரோ அம்மாவா, பாப்பாவா, அண்ணனா, சகோதரனா, சகோதரியா, சாச்சாவா, பெரியப்பாவா, மாமாவா, மாமியா, யாரு பக்கத்து வீட்டுக்காரனா, யார் உங்களுக்கு ஏதாவது தவறு செய்திருந்தா அதை நீங்க மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு இட்டு கட்டிட்டாங்க. மிஸ்தா ரலியல்லாஹு தஆலா இவங்களும் சேர்ந்து ஆமான்ட்டாங்க. இந்த மிஸ்தா ரலியல்லாஹு தஆலா ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா மாசம் காசு வாங்குவாங்க ஹதியா. அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, மாசம் என்கிட்ட ஹதியா வாங்கிக்கிட்டு என் பிள்ளைக்கு இட்டு கட்டியா, என் பிள்ளைக்கு இட்டு கட்டின கூட்டணி சேர்ந்துட்டியா, இதற்கு பிறகு உனக்கு தர்ற வலீஃபா, உனக்கு தர்ற மாச காசு இல்லன்ட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், வல்யாஃபு அபூபக்கரே ரலியல்லாஹு தஆலா மன்னியா அவங்களே, வல்யஸ்ஃபஹு மன்னித்தது மாத்திரமல்ல, முன்னால் எவ்வளவு கொடுத்தீங்களோ அதை விட அதிகமாக கொடுங்க. அலா துஹிப்பூன அய்யக்ஃபிரல்லாஹு லக்கும். அபூபக்கரே, உங்களை நான் மன்னிப்பதை நீங்க விரும்பலையா? நான் உங்களை மன்னிக்கணுமா? நீங்க அவங்களை மன்னிங்க. மன்னித்தால் மன்னிக்கப்படுவாய். அதான் சொல்லலே பழி வாங்கிறாய். ஃபிரௌன் போனா, ஃபிரௌன் வீட்டுக்கு ஷைத்தான் போனானா. எப்படி ஆள் ரெண்டு பேரும்? ஷைத்தான் போய் கதவு தட்டினா. ஃபிரௌன் கேட்டா மன் பில் பாப், கதவு கிட்ட யாரு? ஷைத்தான் டக்குன்னு ஆண்டுவானா? சும்மா இருந்தா. ரெண்டாவது தடவை தட்டினா, மன் பில் பாப், கதவு கிட்ட யாரு? என்ன ஃபிரௌன் இவன் ஒட்டு சொல்லல, சும்மா இருந்தா. ஷைத்தான் அப்படிதான். ஷைத்தான் தானே நீ, பேரே ஷைத்தான். இந்த செயல் வந்து சுல்தானா இருக்குமா? ஷைத்தானா தான் இருக்கும். அப்ப ரெண்டாவது தடவை தட்டினா அப்படிதான். மூணாவது தடவை மண்பில்பா அப்படி கோவம் வந்து கதவை திறந்தா வந்து பார்த்தா கூட்டாளி நண்பன். என்ன படி விளையாண்டுக்கிட்டு, இந்த பாரு கதவை தட்டது யாரும் தெரியலையா? தெரியல, அதுதானே கேட்டுக்கிட்டேன். அடே முட்டாள், உனக்கு உன் வீட்டு கதவை தட்டது யாருன்னே தெரியல, அப்ப நீ தான் கடவுளா? நீ அல்லாவா? நீ பெரிய ஆளா? நீ ரப்பா? நீ தான் இந்த நைல் ஓட வைக்கிறியா? ஹேட் போத் உங்க இல்லையா? இந்த சூரிய சவங்க இல்லையா? ஃபிரௌன் சொன்னானா, ஆமா சரிதானடா அப்படின்னு கூட ஷைத்தான் சொன்னானா. அடே தமாஷுக்கு சொன்னேன்டா, திரும்பிடாதடா மேப்படி, எனக்கு ஜோக் கூட தெரியாதுன்னாடா. ஜாலிக்கு சொன்னேன்டா, இதெல்லாம் பெருசுப்படுத்தாத, நம்ம ரெண்டு பேருக்கு மத்தியில் வா 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 வச்சுட்டா, பயந்துட்டான், திரும்பிடுவேன். ஷைத்தான் சிலர் அப்படி நல்ல வேலையை செய்வான்.
ஒருத்தர் தஹஜ்ஜத்துக்கு தூங்கினாரு, ஒருத்தர் எழுப்பானா, எந்திரியப்பா தஹஜ்ஜத் நேரம் ஆயிடுச்சு. உடனே எந்திரிச்சாரு. பெரியாரே நீங்க யாரு? தஹஜ்ஜத்துக்கு எழுப்பாட்டீங்க. நான் தான் ஷைத்தான். தான் ஷைத்தானா? நீ நல்ல என்ன செய்வீங்களா? நல்ல வேலையா? நேத்தோட தூங்க வச்சுட்டீங்க. நீ தஹஜ்ஜத் கிடைக்காம அழுகையிலே எத்தனையோ 1000 ரக்காத் தஹஜ்ஜத் தொழுத நன்மை அல்லாஹ் நீ தொழாமலே எழுதிட்டான். அதை விட நல்ல தொழுது நீ தொழுது. அது இதுக்கு தான் எழுப்பாட்டி விட்டியா நீ? ஆமா. ஒருத்தர் பள்ளியில தூங்குறாரு, ரொம்ப மழை, ஒருத்தர் எழுப்பாட்டி விட்டாரு. டக்குனு எழுப்பி வந்துட்டாரா, சிவர் அப்பதான் கீழே விழுது. அல்ஹம்துலில்லாஹ், நான் மௌத்தா போனேன். பெரியாரே நீங்க யாரு? நான் தான் ஷைத்தான். ஷைத்தானா? நல்ல வேலை நீ செய்வீங்களா? நல்ல வேலையா? அடி ஒதுவோட இத்திக்காம நீ தான் தூங்குற. அந்த சிவரை உன் மேல ஒண்ணு நீ மௌத்தா போன ஷஹீத் ஆயிருவே. அதோட எழுப்பாட்டி வெளியே போறதுடாடா. அடப்பாவி, நல்லது மாதிரி எப்படி செஞ்சிருவான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், அடே நீ வந்து யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, ஷைத்தானே இங்க வாப்பா, நீ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல அந்த கபருக்கு போய் சஜதா செஞ்சிரு, அல்லாஹ் உன்னை மன்னிச்சிருவான். என்ன யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கோ, நான் போய் சஜதா செய்யல, இப்போ போய் செய்வானா? அப்படி இப்படி சொல்லி என்ன சொல்லிட்டாங்க, முடியாதுன்றான். அவன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னானா, ஷைத்தான் நீங்க எனக்கு என் மேல இறக்கப்பட்டீங்களே, நான் போய் சஜதா செஞ்சுட்டு அல்லாஹ் என்னை மன்னிச்சிருவான், எனக்கு அன்பு வச்சதுனால ஒரு விஷயம் சொல்லி தரட்டுமா? சொல்லுங்க. சொன்னானா ஷைத்தான், வயிறு நிறைய வயிறு நிரம்ப கிடைக்கிற நேரம் எல்லாம் எவன் சாப்பிடுகிறானோ அவனுக்கு 5 விதமான விபரீதங்கள் வரும். ஷைத்தான் சொல்லியிருக்கான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. கேட்டால் என்ன? முதலாவது அவன் உள்ளத்துல அல்லாஹ் அச்சம் இல்லா போயிடும். இரண்டாவது படைப்புணங்கள் மேல இருக்கிற அன்பு அவன் உள்ளத்திலிருந்து எடுபட்டு, அம்மாவை கண்டால் எரிவான், வாப்பாவை கண்டால் எரிவான், பொஞ்சாதியை கண்டால் எரிவான். வீட்டை போய் கதவை தட்டினாண்டா உம்மா சொல்லுவாங்க, வாப்பா வந்து உம்மண்டே ஓடி போய் எல்லாம் கட்டில ஒளிஞ்சு பேய் வந்த மாதிரி. இது வாப்பா இல்ல, சரியா? அப்போ படைப்புல இருக்க அன்பு இல்லா போயிடும். மூணாவது, இவன் யாருக்கு உபதேசம் செய்தாலும் கேட்கவனுக்கு எந்த லாபம் கொடுக்காது. நாலாவது, வேற யாராவது அவனுக்கு உபதேசம் செய்தாலும் அவனுக்கு எந்த லாபத்தையும் அளிக்காது, உபதேசம் பலன் அளிக்காது. அஞ்சாவது, அவன் உடம்புல எண்ணிலடங்காத நோய்கள் வரும். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, அல்லாஹ் மேல சத்தியமா நான் இதுக்கு போற வயிறு நிறைய சாப்பிடவே மாட்டேன்னா. ஷைத்தான் சொன்னானா, அல்லாஹ் மேல சத்தியமா இதுக்கு போய் நான் யாருக்கும் பயான் செய்யவே மாட்டேனாடா. வேளாண் பெரியார்களே, இப்ப இந்த ஷைத்தான் ஒழுங்கு போனா சொன்ன பாரு தம்பி, நம்ம பேசுறது நமக்குள்ள இருக்கணும், பேசாம உட்காரு. பேசி இருக்கோல, ஃபிரௌன் ஒரு கேள்வி கேட்கலாம் ஷைத்தான்ட்ட. என்ன கேள்வி? இந்த பாருப்பா, ஒரு வகையில நான் அல்லாஹ் இடத்துல மகா கேடு கட்டவன். என்ன? அல்லாஹ் தந்த நியாமத்தை மாறு செய்து அநியாயம் செஞ்சு நான் ரப்புன்னு சொல்லி இருக்கிறேன். நான் ஒரு வழியில மகா கெட்டவன், நீ இன்னொரு வழியில மகா கெட்டவன். இன்னொரு வழின்னா நான் எல்லாத்தையும் கெடுப்பேன், சரியா செய்ய மாட்டேன், அப்படி இப்படி நீ வந்துட்ட. நம்ம 2 பேரை விட இந்த உலகத்துல கெட்டவன் இருக்கிறானா அப்படின்னு ஃபிரௌன் கேட்கிறான் ஷைத்தான்ட்ட. எப்படி கேள்வி? நியாயமான கேள்வியா அநியாயமான கேள்வியா? நியாயமான கேள்வி. ஷைத்தான் சொன்னான, ஃபிரௌனே உனக்கு இவ்வளவு அறிவா? இப்படிப்பட்ட ஒரு கேள்வி நீ கேட்ப நான் நினைக்கவே இல்லை. சகோதரர்களே, ஷைத்தானுக்கு மக்களை கெடுப்பதற்குரிய சகல விதமான அறிவு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆலிம் எப்படி கெடுக்கணும், ஹாஃபிஸ் எப்படி கெடுக்கணும், தாய் எப்படி கெடுக்கணும், ஒரு டாக்டர் எப்படி கெடுக்கணும், ஒரு லாயர் எப்படி கெடுக்கணும், மதரசா மாணவர் எப்படி கெடுக்கணும், காலேஜ் பையன் எப்படி கெடுக்கணும், ஒரு ஆண் எப்படி கெடுக்கணும், ஒரு பெண் எப்படி கெடுக்கணும், ஒரு பணக்காரன் எப்படி கெடுக்கணும், ஒரு ஏழை எப்படி கெடுக்கணும், யாரை எப்படி கெடுக்கணும் என்று சகலவிதமான ஞானம் கொடுக்கப்பட்டது ஷைத்தானுக்கு. ஆலிமை கெடுக்கிற மாதிரி மத்தவட்ட வருவான், ஹாஜியை கெடுக்கிற மாதிரி மத்தவட்ட வருவான், ஏழைட்ட வரமா இல்ல பணக்காரன் வருவான், படிச்சவன் வரமா இல்ல படிக்காதவன் வருவான். அவனுக்கு தெரியும் யார்ட்ட எப்படி போகணும். மேலான பெரியாரை சோதர்களே, இப்ப ஷைத்தான் சொன்னானா, எங்க 2 பேரோட மோசமான இருக்கிறான். யார் தெரியுமா? 2 பேர் கோவம், ஏதோ பிரச்சனை இல்லை, ஒருவன் வாடா எழுத்தி அகுக்கும் மோத்ததிரன் ஒரு சொல்லி, நான் செஞ்சது தவறுதான், என்னை மன்னிச்சுக்கோ, கோவம் போட்டுக்கிறாத, சேர்ந்துருவோம் அப்படின்னு ஒருவன் வருகிறான். மற்றவன் அண்ணனையோ அல்லது தம்பியோ அல்லது தாயையோ அல்லது சகோதரியோ உலம் யக்பல் உதுரஹு, அவனுடைய உதரை ஏற்றுக்கொள்ளாம, அவனை மன்னிக்காம, அவனோடு பேசாம, எவன் அவனை புறக்கணிக்கிறானோ அவன் எங்க 2 பேரோட மோசமானவனான ஷைத்தான்.
மேலான பெரியாளர் சோதர்களே, ஆகையால் மன்னிங்க, அல்லாஹ் மன்னிப்பான். அதே மாதிரி நம்முடைய சாப்பாடு ஹலாலாக்கிறோம். அதே மாதிரி இதுக்கு போல பார்த்து செய்ய மாட்டேன் நாம உறுதியாக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அப்படி செஞ்சுக்கலாமா?